கல்யாணத்திற்கு கொடுத்த நெக்லஸ். முன்பொரு காலத்துல டெலரிசாங்கிற நகரத்துல கணவனை இழந்த எல்கா தான் மக எலினாவோட வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப வசதியான குடும்பம், பல தலைமுறைகளா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த நகரத்து மக்களுக்கு அந்த குடும்பத்து மேல தனி மரியாதை இருக்கு. எல்கா தான் மகளான எலினா மேல உயிரியே வச்சிருக்காங்க. அவ என்ன கேட்டாலும் மறுக்காம கொடுப்பாங்க. இதனால அவங்க பொண்ணு கெட்டு போற விஷயத்த அவங்க உணரவே இல்ல. இல்ல, இது நான் கேட்டதே இல்ல. எனக்கு பிங்க் கலர் வேணும். கண்டிப்பா வாங்கி தரேன். அப்படியே பல வருஷம் ஓடிச்சு. எலினா ரொம்ப அழகான ஒரு பருவ பெண்ணா வளர்ந்து நின்னா. ஓ ஜெஃப், என்னோட அழகான பொண்ண பாத்தீங்களா? ஜெஃப் அந்த பணக்கார குடும்பத்துக்கு வேலை பார்த்துட்டு வர ஒரு விசுவாசி. எலினா பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அந்த குடும்பத்துல ஒருத்தரா இருக்காரு. அவர் நேர்மையான பொறுப்பான ஒரு வயசானவர். இங்க பாருங்க மேடம், அவ ஒன்னும் இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. ஆமா, நான் என் பொண்ணுக்காக ஒரு அழகான மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் அவன் கூட நிரந்தரமா சந்தோஷமா வாழ்வா. ரான் ஒரு அழகான வாலிபனை அந்த எலினா சந்திச்சா. அவங்களோட முதல் சந்திப்பிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் முடிவு பண்ணாங்க. இத கேட்டதும் எல்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளும் நடந்துச்சு. அந்த நேரத்துல எல்கா தான் கபோர்ட்ல எதையோ ஒன்ன தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. நான் எங்க வச்சேன்? மேம், இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு குக்கு கேக்குறான். ஓ என்ன ஆச்சு மேம், சொல்லுங்க. ஓ ஜெஃப், நான் என் பொண்ணுக்காக ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கேன். ஓ, கிடைச்சிருச்சு. எல்கா அந்த கபோர்ட்ல இருந்து அழகான பர்பிள் வெல்வெட் பாக்ஸை எடுத்தாங்க. அது மேல இருந்த தூசி எல்லாம் தட்டி விட்டு ஊதுனாங்க. ஆமா, என்னது இது? ஓ, இது உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருக்கு மேடம். இது ஒரு அழகான எமரால்ட் நெக்லஸ். இதை எனக்கு என்னோட அம்மா கல்யாண நாள் அன்னைக்கு எனக்கு பரிசா கொடுத்தாங்க. இத நான் என் பொண்ணு ஹெலனாக்கு பரிசா கொடுக்க போறேன். கண்டிப்பா இது உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அம்மா, என்னோட கோம்பை எங்கயாச்சும் பாத்தீங்களா? ஓ, என்ன இந்த பாக்ஸ் இப்படி இருக்கு? மேடம் எலேனா. ஓ அப்படியா? பாக்ஸ் எந்த கலர்ல இருந்தா உனக்கு பிடிக்கும்னு சொல்லு. எனக்கா? எனக்கு பிரைட் ரெட் கலர்ல இருந்தாதான் பிடிக்கும். ஓகே, நான் வந்தது இதுக்காக தான். நான் வரேம்மா. மேடம். பரவாயில்ல, இருக்கட்டும் ஜெஃப். நல்ல வேளையா நான் இந்த பாக்ஸ க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா பாக்ஸ மாத்துறது ரொம்ப ஈஸி. நீங்க நகை கடைக்கு போய் அவ விரும்பின மாதிரியே டாலரை மாத்திட்டு வரீங்களா? அப்படியே நீங்க இந்த பாக்ஸையும் மாத்திருங்க. கண்டிப்பா மேடம். மறுநாள் காலையில போய் அந்த பாக்ஸ மாத்தி ஜெஃப் அந்த பாக்ஸ எல்கா கிட்ட கொடுத்தாரு. ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க் யூ ஜெஃப். யூ ஆர் வெல்கம் மேடம். சீக்கிரத்திலேயே கல்யாண நாளும் வந்துச்சு. தான் பொண்ணை அலங்கரிக்க எல்கா ஹெல்ப் பண்ணாங்க. ஓ என் செல்ல குட்டி, நீ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க. கல்யாணமும் ரொம்ப கோலாகலமா நடந்து முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கணவரோட எலினா கிளம்பும் போது எல்கா தான் மகளை கூப்பிட்டு, இங்க பாரு, இந்த உலகத்திலேயே நீதாம்மா எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அழகான பொக்கிஷம். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரும்போது என்னுடைய மாமியார் இத கொடுத்தாங்க. இப்ப நான் இத உனக்கு கொடுக்கறேன், நீ பத்திரமா வச்சுக்கோ. இந்த பாக்ஸ வச்சுக்கவா? இது அவ்வளோ முக்கியமான பாக்ஸா என்ன? தேங்க் யூ அம்மா. உங்களை நான் உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ண போறேன். எலினா ரான் அந்த வீட்டை விட்டு கிளம்புனாங்க. ரான் வீட்டுக்கு அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க போற வழியில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. இந்த நேரத்துல பயணம் பண்றது பாதுகாப்பு இல்லை. அதனால அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எலினா ரொம்ப ஆவலோட அந்த பாக்ஸ திறந்து பார்த்தா. ஓ வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. இதுல என்னோட பேர் கூட பொறிக்கப்பட்டு இருக்கு. எலினா அத நெஞ்சோட அணைச்சுக்கிட்டா. அவங்க அம்மா அவ மேல வச்சிருந்த அன்பு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா. திடீர்னு அங்க யாரோ முணுமுணுத்தத அவ கேட்டா. அவளுக்கு பின்னாடி 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு, நீ அழக்கூடாது. இன்னைக்கு உனக்கு டாமோட கல்யாணம். நீ அவனை நேசிக்கிறல்ல? ஆமா, எதுக்கு அந்த பொண்ணு அவ கல்யாண நாள் அன்னைக்கு இவ்ளோ சோகமா இருக்கா? எனக்கு தெரியும். ஆனா அவருக்கு வேலையும் போயிடுச்சு, என்கிட்ட சுத்தமா பணமும் இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலையில எங்களால எப்படி வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும்? இத கேட்ட உடனே எலினா அவ வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா. ஆனா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கலையேன்னு அதை நினைச்சு வருத்தமும் பட்டா. ஹெலேனா, மழை இப்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு. நாம இப்ப கிளம்பலாமா?
சரின்னு தலையாட்டினா. ரான் கோட்ஸை எடுத்துட்டு வர்றதுக்கு போகும்போது அங்க இருந்த இன்கீப்பரை அவ கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த பாக்ஸ அந்த அழுதுகிட்டு இருக்கிற பொண்ணுகிட்ட கொடுக்க சொல்லி சொன்னான். அவங்க கிளம்பும் போது எலேனா திரும்பி பார்த்தா. ஒரு புது விதமான சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் அந்த பொண்ணு முகத்துல பார்த்தா. ஹெலேனா புன்னகையோட தான் கணவரோட அவளோட பயணத்தை மறுபடி தொடர்ந்தா. அதே மாதிரி ரானும் எலேனாவும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. அவன் பேரு டெரிக். அவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள், அதாவது 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நகரத்துல மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. அதனால அந்த நகரத்துல பல வீடுகள் அழிஞ்சு போச்சு. செல்லம், என் கூட வா. சீக்கிரமா நாம இந்த நகரத்தை விட்டு போய் ஆகணும். டெரிக்க நான் பாத்துக்கிறேன், சீக்கிரம் என் கூட வா. கூட்டத்தோட கூட்டமா ஓடும்போது ஹெலேனா அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. டெரிக், ரான், எங்க போனீங்க? ஹெலேனாவுக்கு வேற வழி இல்லாம மக்களா ஓட வேண்டியதாயிடுச்சு. அப்படியே பக்கத்துல உள்ள ஒரு டவுனான லெசேனியாவுக்கு போனா. பூகம்பத்துல இருந்து தப்பிச்சு வந்த எல்லாருமே லெசானியாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முயற்சி பண்ணாங்க. எலேனா அப்போ ரோட்டு ஓரத்துல சோகமா உட்காந்துகிட்டு இருந்தா. ரொம்ப வருத்தமா இருந்தா. அங்க ஒரு வயசானவங்க வந்தாங்க. இங்க பாரு செல்லம், உன் முகத்தை பார்த்தா வாடி இருக்கு. உனக்கு பசிக்குதா? இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனா அங்கதான் டெஸ்மண்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க மக்களுக்கு அவங்க உணவு கொடுக்கறாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிமா. எலேனா அந்த இடத்துக்கு போனதும் அங்க நிறைய பேர் பசியோட சாப்பாடு கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா. இவங்களுக்கு இடையில எப்படி முன்னேறி போறதுன்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நோயாளியான ஆள் ஒரு குழந்தையோட அந்த இடத்துக்கு வந்தாரு. என்னை விட இவருக்கு தான் உதவி தேவைன்னு தோணுது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவ ஒரு சாப்பாடை வாங்கி நோயாளியான அவர் கையில கொடுத்தா. அவர்கிட்ட கொடுத்துட்டு அவ அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது நிறைய நோயாளிகள் இருந்தாங்க. அதுவும் ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்க. எனக்கு பசிக்கிறது உண்மைதான், ஆனா என்னை விட இவங்களுக்கு தான் சாப்பாடு தேவை. அவளுக்கு பயங்கர பசி இருந்தாலும் தன்னை பத்தி கவலைப்படாம மக்களுக்கு சாப்பாடை வாங்கி கொண்டு போய் கொடுக்கிற சேவைய அவ பண்ணா. இன்னைக்கு சாப்பாடு முடிஞ்சு போச்சு, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, உங்களுக்கு கிடைக்கும். இத கேட்டதுக்கு அப்புறம் எலேனாவோட மனசு அப்படியே உடைஞ்சு போச்சு. நல்ல வேலை பண்ணீங்க டீம். அப்புறம் நீயும் தான். இதுக்கு முன்னாடி உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. மிஸ்டர் டெஸ்மாண்ட் உங்களை புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காரா என்ன? என்ன யாரும் வேலைக்கு சேர்க்கல. நானும் இங்க மத்தவங்கள மாதிரி சாப்பாடுக்காக தான் வந்தேன். ஆனா மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் முடிவு பண்ணேன். இது உண்மையிலேயே உன்னோட பெருந்தன்மையை இப்ப காட்டுது. இந்த விஷயம் தெரிஞ்சா டெஸ்மாண்ட் உங்களை பாராட்டுவாரு. அவர் இந்த நகரத்தோட மிகப்பெரிய பிசினஸ் மேன். அவரு தன்னோட 5 வயசு குழந்தைய பாத்துக்க உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த வேலை செய்ய உனக்கு விருப்பம் இருக்கா? ஓ, கண்டிப்பா, தாராளமா செய்வேன். அவர் எலேனாவை டெஸ்மண்ட் கிட்ட கூட்டிட்டு போனாரு. நடந்த கதை எல்லாத்தையும் சொன்னாரு. இந்த சேவை மனப்பான்மையை புரிஞ்சுக்கிட்டு உடனே அவளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. உன் இஷ்டப்படி நீ இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம், இந்த பில்டிங்ல இருக்கிற லெஃப்ட் சைடு ரூமுக்குள்ள மட்டும் ஒரு காலத்திலயும் நீ போக கூடாது. அதுதான் என் மனைவியுடைய ரூம். ஏன்னா அவ கொஞ்ச நாளாவே ரொம்ப முடியாம படுத்த படுக்கையா இருக்கா. அவளை யாரும் தொந்தரவு பண்ண கூடாது. நீ அந்த ரூமுக்குள்ள போனன்னு வை, உடனே உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன், ஜாக்கிரதை. எஸ் சார், எனக்கு நல்லா புரியுது. ஹெலேனா ரொம்ப சந்தோஷமா அந்த சின்ன பையனை பாத்துக்கிட்டா. ஆனா என்ன ஒண்ணுனா, அந்த பையன் ரொம்ப பிடிவாதக்காரனா இருந்தான். அவ சின்ன வயசுல எப்படி இருந்தாலோ அந்த மாதிரி. ஒரு நாள் அந்த பையன் தோட்டத்துல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த பால் ஜன்னல் வழியா ரூமுக்குள்ள போய் விழுந்துருச்சு. எனக்கு என் பால் திரும்ப வேணும், போய் எடுத்துட்டு வாங்க. ஆனா அது உங்க அம்மா ரூமாச்சே, அங்க போக எனக்கு அனுமதி இல்ல. அவ என்ன சொன்னாலும் அதை கேட்க தயாரா இல்ல. அவன் பிடிவாதமா அழ ஆரம்பிச்சிட்டான். வேற வழியே இல்லாம அவ அந்த ரூமுக்குள்ள போய் பால் எடுக்கலான்னு போனா. அவர் ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பாலை தேட ஆரம்பிச்சா. ஆனா டேபிள் மேல ஒரு அழகான எமரால்டு நெக்லஸ் இருக்கிறத பார்த்தா. அவ கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதுவா? இது நான் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு கொடுத்த அதே நெக்லஸ் ஆச்சே. அவ அந்த டாலரை பார்த்தா. அதுல அவளோட பேர் பொறிக்கப்பட்டதையும் அவ கவனிச்சா. அவ அந்த நெக்லஸ பார்த்ததும் அவளுக்கு அவங்க அம்மாவுடைய ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அவ பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. அப்ப யாரோ அவ தோள் மேல கைய வைக்கிறத அவ உணர்ந்தா. எக்ஸ்கியூஸ் மீ, ஆமா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எலேனா திரும்பி பார்க்கும்போது மிஸ்ஸஸ் டெஸ்மாண்ட் அங்க நிக்கிறத அவ பார்த்தா. என்ன மன்னிச்சிருங்க மேடம், உங்க பையனோட பால் இங்க வந்தது, அதை எடுக்க தான் நான் இங்க வந்தேன்.
அது சரி, எதுக்காக நீ இப்போ அழுதுகிட்டு இருக்க? எலினா, இந்த நெக்லஸ் எங்க அம்மா எனக்கு கல்யாண நாள் அன்னைக்கு கொடுத்தாங்க. இது எனக்கு சொந்தமான நெக்லஸ்ன்னு சொன்னா. அதே மாதிரி பயங்கரமா மழை பெஞ்சுகிட்டு இருக்கும்போது அழுதுகிட்டு இருந்த ஒரு பெண்மணிக்கு பரிசா கொடுத்தேன்னு சொன்னா. மிஸ்ஸஸ் டெஸ்மாண்ட் அவகிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் எலினா கரெக்டா பதில் சொன்னா. நீதானா அது? உன்னுடைய இறக்க குணம் தான் என்ன காப்பாத்திருக்க. உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க ஏழையா இருக்கும் போது அந்த நெக்லஸ் தான் எங்களுக்கு உதவியா இருந்துச்சு. அதை அடகு வச்சதுல எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சது. நாங்க பணத்தை சம்பாதிச்ச உடனே அதை நாங்க திருப்பிட்டோம். இத கேட்டதும் எலினாவால நம்ப முடியல. ஆனா அந்த லேடி பக்கத்துல போனதும் எலினாவுக்கு எல்லாம் புரிஞ்சுது. அப்புறம் ரொம்ப அழகா ஸ்மைல் பண்ணா. இன்னொரு விஷயம் சொல்றேன், கண்டிப்பா உன்னோட ஃபேமிலிய நாங்க கண்டுபிடிச்சு கொடுப்போம். எங்க ப்ராப்பர்ட்டில பாதிய உங்களுக்கு நாங்க தருவோம். நீ மட்டும் அன்னைக்கு நெக்லஸ் எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. ஓ, தேங்க் யூ. உடனே அவங்க ஆளுங்களை அனுப்பி எலினாவோட ஃபேமிலியை தேடி கண்டுபிடிக்க சொல்லி சொன்னாங்க. டெலரிசா நகரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் அவளோட ஃபேமிலி இருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்த பிறகு 2 குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க. எலினா அந்த நெக்லஸோட கதைய அங்க நகரத்துல உள்ள எல்லா பசங்களுக்கும் சொன்னா. மத்தவங்களுக்கு எப்படி உதவணும் அப்படின்ற விஷயத்தையும் புரிய வச்சா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம அடுத்தவங்க கிட்ட கருணையோட அன்பா நடந்துகிட்டா அதே அன்பும் கருணையும் நமக்கும் நிச்சயமா ஒரு நாள் கிடைக்கும்.